ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளை சுண்டல் வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை சமைக்க நான் தேங்காய் எண்ணெயை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். செக்கில் எடுத்த எண்ணெய். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெயை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 8 மணி நேரத்துக்கு சுண்டலை ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா 2 நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி கொடுத்துருதுக்கப்புறம் துருவன தேங்காவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுண்டல்னால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இது நல்ல குட் குவாலிட்டி ப்ரோட்டீனை கொடுக்கும். முக்கியமாக வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம ஏன் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு சுண்டல் வச்சு கொடுக்குறோம் தெரியுங்களா? சுண்டலில் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக B6 அதிகமாக இருக்குது. அதோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும். இதில் ஜிங்க் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.